நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இப்போ நமக்கு வயிறு சரியில்லாம போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? ஆமா, ஒரு உண்ணா நோன்பு இருப்போம். கரெக்ட். ஒரு நாள் சாப்பிடாம குடலுக்கு ஓய்வு கொடுப்போம். ஆனா மனம் முழுசா எதிர்மறை எண்ணங்களால நிறைஞ்சிருக்கும் போது அதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட அந்த நோட்ஸ்லேந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழமான அலசல் இத பத்தி தான். அதாவது மூச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கருவிய வச்சு மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன போரை எப்படி நிறுத்தலான்னு ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். கண்டிப்பா. ஏன்னா மூச்சு பயிற்சி செஞ்சா மனம் அமைதியாகும்னு மேலோட்டமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த அறிவியலை நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, அந்த ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் சரி. இப்போ நீங்க அனுப்பியிருந்த குறிப்புகள்ல என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே கடந்த காலத்த பத்தியோ இல்ல எதிர்காலத்த பத்தியோ தான் இருக்கு. நிகழ்காலத்துல அது இல்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். அதாவது நம்ம சும்மா உக்காந்துட்டு இருக்கும்போது நாளைக்கு ஆபீஸ்ல பாஸ் என்ன சொல்லுவாருன்னு ஒரு பயம் வரும் இல்லையா? ஆமா, உடனே வேலை போயிடுமோன்னு ஒரு கற்பனை பண்ண ஆரம்பிச்சுடுவோம். கரெக்ட். அங்கதான் மூளையோட சுவாரஸ்யமான அறிவியல் ஆரம்பிக்குது. இப்போ மூளையை பொறுத்த வரைக்கும் நிஜமான ஆபத்துக்கும் நீங்க கற்பனை பண்ற ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஓ, அப்படியா? ஆமா, உங்க கண் முன்னாடி ஒரு சிங்கம் நிக்கிறதும் உங்க பாஸ் அனுப்பின மெசேஜை பார்த்து நீங்க பயப்படுறதும் மூளைக்கு ஒண்ணுதான். மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி உடனே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சு உங்களை காப்பாத்த கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை உடம்புல பாய்ச்சுது. ம். இதனால தான் நமக்கு பயம் வரும்போது கை வியர்க்கிறது, நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது எல்லாம் நடக்குது போல. எக்ஸாக்ட்லி. அந்த கார்டிசால் சுரக்கும்போது இயற்கையாவே உங்களோட மூச்சு ரொம்ப மேலோட்டமாவும் வேகமாவும் மாறிடும். ஏன்னா நீங்க ஓடவோ இல்ல சண்டை போடவோ உடம்பு தயாராகுது. அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுறோம். ஆமா, இங்க தான் பிராணாயாமம் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட மூச்சை ஆழமாவும் மெதுவாவும் இழுத்து விடும்போது, குறிப்பா மூச்சை வெளியிடுற நேரத்தை அதிகமாக்கும் போது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. இந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உடம்ப அமைதிப்படுத்துற சிஸ்டம் தானே? ஆமா, கரெக்ட். இது வேகஸ் நரம்பு வழியா நடக்குது. நீங்க மெதுவா மூச்சு விடும்போது இதயம் துடிக்கிற வேகம் குறையுது. ஓ, இதய துடிப்பு குறைஞ்ச உடனே மூளைக்கு சிக்னல் போகுமா? கண்டிப்பா. வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு ஒரு வலுவான செய்தி போகுது. அதாவது நாம மெதுவா மூச்சு விடுறோம், இதயம் சீரா துடிக்குது. அதனால வெளியே எந்த ஆபத்தும் இல்ல, நாம பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல் அது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அப்போ மூளைக்கு இந்த சிக்னல் போன உடனே கார்டிசால் சுரக்கிறது நின்னுடுமா? ஆமா, உடனே நின்னுடும். ஏன்னா மூளையால ஒரே நேரத்துல ரெண்டு முரண்பாடான விஷயங்களை செய்ய முடியாது. ஒன்னு ஆபத்துன்னு நினைச்சு வேகமா மூச்சு விடணும், இல்ல ஆழமா மூச்சு விட்டு பாதுகாப்பா உணரணும். அப்போ விழிப்புணர்வோட மூச்சை கவனிக்கும்போது மனம் கட்டாயமா நிகழ்காலத்துக்கு வந்துடுது. அந்த கடந்த கால கவலையோ எதிர்கால பயமோ அந்த இடத்துல நிக்க முடியாது. சரியா சொன்னீங்க. இது ஒரு மெக்கானிக்கல் ஓவர் ரைட்னு கூட சொல்லலாம். நீங்க மூச்சை கவனிக்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த எண்ணங்களோட சங்கிலிய கட் பண்றீங்க. கண்டிப்பா இருக்கும். அதாவது நாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உட்கார்ந்து மூச்சை கவனிச்சா எண்ணங்கள் உடனே நிக்கிறது இல்லையே. ம், இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு சந்தேகம்தான். இத உங்க நோட்ஸ்ல இருந்த அந்த மின்விசிறி உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓ, அந்த ஃபேன் எக்ஸாம்பிள். ஆமா, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எதிர்மறை எண்ணங்களே ரொம்ப வேகமா சுத்துற ஒரு ஃபேன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த ஃபேனோட சுவிட்சை ஆஃப் பண்றதுக்கு சமம். கரெக்ட். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே ஃபேன் சட்டுன்னு நிக்காது. அந்த மொமெண்டம் காரணமா கொஞ்ச நேரம் சுத்திட்டு தானே நிக்கும். அதேதான், உங்க மனசும் அப்படிதான் வேலை செய்யுது. பல மணி நேரமா சுத்திக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் நீங்க மூச்சை கவனிச்ச உடனே மாயமா மறைஞ்சிடாது. அது கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கான பவர் சப்ளை இப்போ கட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, கரெக்ட். பவர் கட் ஆனதுனால அதோட வேகம் படிப்படியா குறைஞ்சு மனம் ஒரு ஆழமான அமைதிக்கு வந்துடும். இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா பழங்கால யோக சாஸ்திரங்கள்ல சொல்ற ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. பிராணனோ சித்தமோ ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சவன்னு சொல்வாங்க. ஆமா, மூச்சும் மனசும் ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கு. மனச ஒரு காட்டு குதிரை மாதிரி வச்சுக்கிட்டா அத நம்மால நேரடியா அடக்க முடியாது. ஆனா மூச்சுங்கிற கடிவாளத்தை புடிச்சு இழுக்கும்போது அந்த குதிரை தானா அமைதியாயிடுது. ரொம்ப அருமையான உதாரணம். ஏன்னா நீங்க மனசோட நேரடியா சண்டை போடல, மூச்சுங்கிற ஒரு பிசிக்கல் டூலை வச்சு மனச வழி நடத்துறீங்க. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான சூழ்நிலையை எடுத்துப்போம். நீங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பயம் வருது. அந்த மாதிரி நேரத்துல உட்காந்து தியானம் பண்ண முடியாது. ஆமா, அதான்.
அந்த மூளையோட அலாரத்தை உடனே ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் டெக்னிக் இருக்கா? நோட்ஸ்ல அந்த சந்திர நாடி பத்தி போட்டிருந்துச்சு. ஆமா, சந்திர நாடி சுவாசம் ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு பயிற்சி. உங்களுக்கு எப்ப பதற்றம் வந்தாலும் உங்களோட வலது நாசிய கட்டை விரலால அடைச்சிக்கிட்டு இடது நாசி வழியா மட்டும் ஆழமா மூச்சை இழுத்து வெளியே விடணும். ஓ, லெஃப்ட் நேசல் வழியா மட்டும் பிரீத் பண்ணணுமா? இதனால மூளைக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும்? இடது நாசிங்கிறது சந்திர நாடியை குறிக்குது. உடற்கூறியல் படி இடது நாசி வழியா சுவாசிக்கிறது மூளையோட வலது பக்க செயல்பாட்டை தூண்டும். அப்போ அது உடம்பையும் மனசையும் உடனே குளிர்ச்சி அடைய செய்யுமா? கண்டிப்பா. அது அந்த அதிகப்படியான கார்டிசால் வெள்ளத்தை நிறுத்தி மனநிலையை ரொம்ப சீக்கிரமா அமைதிப்படுத்தும். இத கேட்கும்போதே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. ஆனா இங்க நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. மூச்சு பயிற்சி பண்ணா அந்த நேரத்துக்கு எண்ணங்கள் குறையும் அப்படிங்கறது சயின்டிஃபிக்கா புரியுது. ஆனா இதை நான் தொடர்ந்து பல மாசமா பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு கட்டத்துல எனக்கு எதிர்மறை எண்ணங்களே வராம தடுத்துட முடியுமா? ம், இது எல்லாரும் கேட்கிற ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆனா இதுக்கு அறிவியல் பூர்வமான யதார்த்தமான பதில் என்னன்னா இல்ல. என்னது? எண்ணங்கள் வராம தடுக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் வராமலேயே போயிடும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. மூளை அந்த மாதிரி டிசைன் செய்யப்படவே இல்ல. அப்போ நம்ம எவ்ளோதான் பயிற்சி பண்ணாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா? ஆமா, இத மூளையோட தற்காப்பு இயல்பு, அதாவது சர்வைவல் மெக்கானிசம் அப்படிங்கிற கோணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது நம்மள உயிரோட வச்சுக்கிறதுக்கான மெக்கானிசமா? எக்ஸாக்ட்லி. மனித மூளை உங்களை சந்தோஷமா வச்சுக்க டிசைன் பண்ணப்பட்ட உறுப்பு கிடையாது. ஆதி காலத்துல காட்டுல வாழும்போது ஒரு செடி லேசா அசைஞ்சா காத்தடிக்குதுன்னு பாசிட்டிவா நினைச்சவன் சிங்கத்துக்கிட்ட மாட்டி செத்துருப்பான். ஓ, ஒருவேளை அங்க சிங்கம் இருக்குமோன்னு நெகட்டிவா யோசிச்சு ஓடனவன் தான் தப்பிச்சிருப்பான். கரெக்ட். அந்த பரிணாம வளர்ச்சியோட எச்சம்தான் நம்ம மூளை. அது எப்பவுமே வரப்போற ஆபத்துகளை முன்கூட்டியே கணிச்சு உங்களை அலர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு உயிரியல் பாதுகாப்பு சிஸ்டம். இதயம் துடிக்கிறத எப்படி நிறுத்த முடியாதோ அதே மாதிரி மூளை ஆபத்தை கற்பனை பண்றதையும் நிறுத்த முடியாது. சரியா சொன்னீங்க. உங்களுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி. அது மூளையோட இயல்பு. ஆனா பிரச்சனை அதுல இல்ல. அப்புறம் இதுல பிரச்சனை? அந்த எண்ணத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுலயா? ஆமா, அந்த எண்ணத்தோட நாம எப்படி ஒட்டிக்கிறோம், அதை உண்மைன்னு நம்பி அதுல பெட்ரோல் ஊத்தி எப்படி ஒரு பெரிய காட்டுத்தீயா ஒரு சங்கிலியா மாத்துறோம் அப்படிங்கறதுல நான் முழு பிரச்சனையும் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய திறவுகோல். எண்ணங்களை தடுக்கிறது நம்ம நோக்கம் இல்ல, அத சங்கிலியா மாறாம தடுக்கிறது தான் நோக்கம். எக்ஸாக்ட்லி. அப்படி என்றால் இந்த தொடர் மூச்சு பயிற்சியால காலப்போக்குல மூளையோட நரம்பு பாதைகள்ல, அதாவது நியூட்ரல் பாத்வேஸ்ல என்ன மாதிரியான ஆழமான மாற்றம் நடக்கும்? நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா மூளையில நடக்கிற மாற்றங்களை நாம 3 நிலைகளா பிரிக்கலாம். முதல் நிலை தற்காப்பு கருவி, அதாவது தி ஷீல்ட். இந்த முதல் நிலையில நாம ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி மூச்சை பயன்படுத்துவோமா? ஆமா, ஆரம்ப காலத்துல உங்களை ஒரு எண்ணம் தாக்கும் போதெல்லாம் அதை சமாளிக்க மூச்சு பயிற்சியை ஒரு கேடய மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஒரு பயம் வரும், மூச்சை கவனிப்பீங்க, பயம் உடையும். இது தினமும் நடக்கிற ஒரு சின்ன போராட்டமா இருக்கும். ஓகே, நீங்க அந்த ஃபேனோட சுவிட்சை தேடி தேடி ஆஃப் பண்ற மாதிரி. சரி, ரெண்டாவது நிலை என்ன? ரெண்டாவது நிலை எண்ணங்களோட ஒட்டும் தன்மை மறையிறது, அதாவது லாஸ் ஆஃப் கிரிப். நீங்க தொடர்ந்து மூச்சை கவனிச்சு பழகும்போது மூளையோட நரம்பு பாதைகள் மாற ஆரம்பிக்கும். ஓ, அப்போ எண்ணங்களோட எண்ணிக்கை குறையுமா? கண்டிப்பா. முன்னாடி ஒரு நாளைக்கு 100 எதிர்முறை எண்ணங்கள் வந்துச்சுன்னா இப்ப அது 10ஆ குறையும். அதை விட முக்கியமா, முன்னாடி ஒரு கவலை வந்தா அது மனசுல பசை மாதிரி ஒட்டிட்டு நாள் பூரா அரிச்சிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, காலையில யாராவது ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் சொல்லிட்டா நைட்டு தூங்குற வரைக்கும் அது மண்டைக்குள்ள ரம்பம் மாதிரி அறுத்துட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த ரெண்டாவது நிலையில அந்த ஒட்டும் தன்மை முழுசா மறைஞ்சிடும். ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா அது அடுத்த சில நொடிகள்லயே எந்த பாதிப்பும் இல்லாம வழுக்கிக்கிட்டு தானாவே போயிடும். வாவ், மூளை ஒரு டெஃப்லான் பாத்திரம் மாதிரி மாறிடுமா? எண்ணங்கள் அதுல ஒட்டாது. ஆமா, ரொம்ப அழகான கம்பேரிசன். எண்ணங்கள் ஒட்டாது. பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அந்த நோட்ஸ்ல ஒரு உச்சக்கட்ட நிலை பத்தி சொல்லியிருந்தாங்களே, சாட்சி பாவம் அப்படின்னு. ஆமா, சாட்சி பாவம் அப்படிங்கிறது த விட்னஸ் ஆட்டிடியூட். இதுதான் உண்மையான இலக்கு. உங்களோட முழு மனநிலையும் மாறுற ஒரு தத்துவார்த்தமான நரம்பியல் உச்சக்கட்ட நிலை இது. இது எந்த மாதிரியான ஒரு உணர்வு? இத கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். கண்டிப்பா. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்க மனசை நீங்க ஒரு பெரிய எல்லையற்ற வானம் மாதிரி உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள வர்ற எண்ணங்களை அந்த வானத்துல மிதந்து போற மேகங்கள் மாதிரி பாப்பீங்க. ஓ, சில நேரத்துல வெள்ளை மேகங்கள் வரும், சில நேரத்துல கருமேகங்கள் வரும், அப்படிதானே? ஆமா, ஆனா நீங்க அந்த மேகங்கள் கிடையாது. நீங்க தான் அந்த வானம். அந்த கருமேகங்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க.
எனக்கு இப்ப புரியுது. எனக்கும் என் எண்ணங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாயிடுது. நான் என் எண்ணங்கள் இல்ல அப்படிங்கிற ஆழமான புரிதல் வந்துருது. அதுதான் மைய கருத்து. ஒரு பயமோ கவலையோ வரும்போது அதுக்குள்ள மூழ்கிடாம, ஓ இப்ப எனக்கு ஒரு பயம் வருது, என் மூளை ஒரு ஆபத்தை உணருது அப்படின்னு தள்ளி நின்னு ஒரு அந்நியனை போல வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது அந்த எண்ணத்தோட பவர் குறைஞ்சிடுமா? கண்டிப்பா. நீங்க அது கூட சண்டை போடாம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கு நீங்க கொடுக்கிற எமோஷனல் எனர்ஜி கட் ஆயிடுது. அது தான் வலிமையை இழந்து வந்த சுவடு தெரியாம காணாம போயிடும். ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ பிராணாயாமம் அப்படிங்கிறது ஏதோ காலையில 15 நிமிஷம் மூக்க மூடி மூச்சு விடுற தற்காலிக பயிற்சி கிடையாது. இது ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றம். 100க்கு 100 உண்மை. இது உங்களை நீங்களே அணுகிற விதத்துல ஏற்படுற ஒரு முழுமையான மாற்றம். இதனால தான் நம்ம ஆரம்பத்துல பேசினா அந்த உண்ணாநோன்பு உதாரணம் இங்க மறுபடியும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறேன். குடலுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பேசணும். கண்டிப்பா பேசணும். ஏன்னா மன அமைதிக்கு வெறும் மூச்சை மட்டும் நம்பியிருக்க முடியாது. உடலும் மனசும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். சயின்ஸ்ல இத கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்வாங்களே, அதானே? ஆமா, அதேதான். நீங்க சளி இல்லாத எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது, இல்லனா உண்ணா நோன்பு இருந்து குடலை சுத்தமா வச்சுக்கும்போது குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் சமநிலையில இருக்கும். அப்போ மன அமைதிக்கு காரணமான அந்த செரட்டோனின் ஹார்மோன் குடல்ல தான் அதிகமா உற்பத்தி ஆகுதா? எக்ஸாக்ட்லி. அதனால உங்க வயிறு சுத்தமா இல்லைன்னா அங்கிருந்து மூளைக்கே ஆபத்து சிக்னல்கள் போகும். அதுவே ஒரு காரணமில்லாத பதற்றத்தை உருவாக்கும். ஓ, உடம்புல இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் தான் மூளையில ஆங்ஸைட்டியா மாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, உங்க உடம்பு தூய்மையா இருந்தா மூளை ரொம்ப தெளிவா இருக்கும். தேவையற்ற பயங்கள் இயற்கையாவே அழிஞ்சிடும். அது கூடவே நம்ம மனதளவுல செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அது? எண்ணம்பென்ன எந்த விமர்சனமும் இல்லாம, அதாவது நான் ஜட்ஜ்மெண்டலா கவனிக்கிறது. எனக்கு கெட்ட எண்ணமே வரக்கூடாதுன்னு நீங்க அதை அடக்க நினைச்சா அது ஒரு 2 மடங்கு வேகத்துல உங்களை தாக்கும். ஆமா, வெள்ளை யானைய நினைக்காதேன்னு சொன்னா மூளை அதைத்தான் ஃபர்ஸ்ட் நினைக்கும். கரெக்ட். அதனால தான் வர்ற எண்ணங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு கடந்து போக பழகணும். அது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சிங்கிறது காலையில பண்றது மட்டும் இல்ல. ஓ, நாள் புறாவும் பண்ணணுமா? நீங்க வேலை செய்யும்போது, கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது, நடக்கும்போது உங்க மூச்சின் மேல ஒரு சின்ன விழிப்புணர்வு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். அது உங்களை எப்பவுமே நிகழ்காலத்திலேயே நிறுத்தி வைக்கும். ரொம்ப ரொம்ப ஆழமான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நாம இதுவரைக்கும் அலசுனதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. ஆனா அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது மூளை தன்னோட தற்காப்புக்காக உருவாக்குற ஒரு இயற்கையான அலாரம். ஆனா அத ஒரு சங்கிலியா மாத்தி நம்மள நாமே கட்டிக்கிறது நாம தான். கரெக்ட். மூச்சை ஆழமா வெளிவிடும்போது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. மூளைக்கு பாதுகாப்பான சிக்னல் போகுது. இந்த தொடர் பயிற்சியால நரம்பு பாதைகள் மாறி எண்ணங்களோட ஒட்டும் தன்மை குறையுது. ஆமா, சரியா சமரைஸ் பண்ணீங்க. கடைசியா உங்கள தாக்க வர்ற ஒரு கொடிய விலங்கா இருந்த எதிர்மறை எண்ணம் உங்க முன்னாடி வந்து எந்த சத்தமும் இல்லாம கடந்து போற ஒரு சின்ன எறும்பாக மாறிடும். எவ்ளோ அழகான ஒரு உருவகம் இல்ல இது? ரொம்ப அழகு. அந்த சின்ன எறும்பை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அது தன் பாட்டுக்கு போகுதுன்னு நீங்க வானமா மாறி வேடிக்கை பார்ப்பீங்க. அதுதான் உண்மையான விடுதலை. சூப்பர். இறுதியா இந்த ஆழமான உரையாடல முடிக்கிற தருவாயில இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு புதிய தேடலை உருவாக்குறதுக்கான ஒரு சிந்தனைய நாங்க விட்டு செல்றோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பயமோ இல்ல எதிர்மறையான எண்ணமோ வரும்போது அதை வெறுக்காம, அது கூட சண்டை போடாம, அதை அடக்க முயலாம, ஒரு அந்நியனை போல சற்று தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்க பழகுனா உங்க மனம் என்னவா மாறும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களும் அந்த எல்லையற்ற வானமா மாறி எண்ணங்கள் அப்படிங்கிற மேகங்களை வேடிக்கை பார்க்கிற அந்த அசைக்க முடியாத அமைதியை எப்படி பெற போறீங்க அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. உங்களோட விழிப்புணர்வும் மூச்சும் இனிதாக அமையட்டும்.